ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2025க்கான அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனாக இருக்குது. அதற்கான ஒரு ரிமைண்டர் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த ஜேஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2 இதில் நடத்தப்படுது. ஒன்று வந்து மெயின், இன்னொன்று வந்து அட்வான்ஸ்டு அப்படிங்கிறதுல நடத்தப்படுது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஐஐடி அந்த மாதிரி இதில் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு மார்க்கும் உங்களுக்கு அதில் ஸ்கோர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து என்ஐடி, IIIT, அது போக சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லையும் வந்து உங்களுக்கு இந்த ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் நடைபெறும். ஸோ இந்த ஜேஇ மெயின் அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது போக உங்களுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு உங்களுக்கு அட்மிஷனும் நடைபெறுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், நிறைய இடங்களில் வந்து இந்த ஜேஇ ஸ்கோர், அதாவது மெயின்ஸோட ஸ்கோரு வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலதில் வந்து அட்வான்ஸ்டோட ஸ்கோரும் எடுத்துக்கிறாங்க. இந்த ஜேஇ எக்ஸாம், மெயின் எக்ஸாம் யாரெல்லாம் வந்து எழுதலாம் அப்படின்னா, உங்களுக்கு 12th பிசிஎம் ஸ்ட்ரீமில், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 சப்ஜெக்ட்டும் இந்த ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். உங்களுக்கு ஜேஇ மெயின் 2025 அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பர்சன்டேஜ் எதுவும் அவங்க வந்து சொல்லலை. பட் பாஸ்ட் அவுட் ஆகிருந்துருக்கணும். 2023, 2024 அந்த பேட்ச் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 12th பாஸ்ட் அவுட் ஆகிருந்துருக்கணும். அதே மாதிரி 2025 அப்பேர் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. 12th மார்க்ஸ் வந்து இனிமேல் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் ஐஐடி, IIIT, என்ஐடி அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கவுன்சிலிங், ஜோசா கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு 75% இருக்கணும். 75% உங்களுக்கு 12th இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 65% வந்து போதுமானது. இந்த ஜேஇ மெயின் 2025 வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிள் க்ரைட்டீரியாவாக உங்களுக்கு மினிமம் இத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ 12th பாஸ்ட் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ் இது எந்தெந்த பேட்செல்லாம் எழுதலாம் அப்படின்னா 2023 பாஸ்ட் அவுட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் 2024, இனிமேல் வரக்கூடிய 2025 எழுதக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜேஇ மெயின்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஜேஇ மெயின் 2025க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. இந்த ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதக்கூடிய அப்ளிகேஷன் ஓப்பன் வந்து லாஸ்ட் மந்த் 28 அக்டோபர்லேருந்து ஓப்பனாக இருக்குது. அது இன்றைக்கி 22 நவம்பர் 9 மணி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு சில காலம், ஒரு சில ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறது கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து மொபைல் நம்பர், மெயில் ஐடி அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதெல்லாம் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபீல்டெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட என்னென்ன ஃபீல்டெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் உங்களுக்கு பாருங்கள், அதில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதுவுமே வந்து ஒரு 2 நாள் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு டைமிங். நவம்பர் 26 and 27 அந்த 2 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அப்ளிகண்ட் நேமெல்லாம் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அது படி பார்த்து நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு இந்த நேம் வந்து சர்டிஃபிகேட்ஸில் இருக்க மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அது குளறுபடி இருக்காது. முதல்ல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 9 மணி வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். உங்களுக்கு பேமெண்ட்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சு அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் வந்து 11 மணி 50 நிமிஷம் வரைக்கும் நீங்கள், அதாவது 22 நவம்பர் நைட்டு 11:50 அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிருக்கணும். ஸோ அது வரைக்கும் தான் அவங்க வந்து அந்த டைமிங்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை செலுத்த பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 2 செஷனாக நடைபெறும்னு சொன்னேன் இல்லையா? செஷன் 1 அண்ட் செஷன் 2 இந்த ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷன் நடைபெறும். இந்த செஷன் 1க்கான வந்து எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு 22 ஜான்வரிலேருந்து 31 ஜான்வரி 2025 வரைக்கும் உங்களுக்கு அதுக்குள்ளே நடைபெறும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டோட நேம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. jemain.nta.nic.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறதுல இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜேஇ மெயின்ஸ் எழுதுறது மூலமாக நீங்கள் எந்தெந்த கோர்ஸில் சேர முடியும் அப்படின்னா பிஇ, பிடெக் அந்த மாதிரி கோர்ஸில் சேரலாம். அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர்,
அதுக்கப்புறம் பி பிளானிங், இந்த மாதிரி 3 வகையான கோர்ஸுகளில் நீங்கள் சேர முடியும். அதற்கான உங்களுக்கு அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு அந்த பாக்ஸ் இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இந்த 3மே கூட நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ அதற்கான இதுவும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு தனித்தனியாக அதில் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டோட நேம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. jemain.nta.nic.in அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். செஷன் 1க்குரிய எக்ஸாம் வந்து இந்த ஜான்வரியில் நடைபெறும். அதற்கு அடுத்ததாக செஷன் 2 உங்களுக்கு ஏப்ரல் 2025 நடைபெறும். நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா டேட்டாஸும் நீங்கள் சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் ஒரு டைரியிலையோ இதுலையாவது நீங்கள் ஒரு நோட்டிலோ எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அந்த பாஸ்வேர்டெலாம் தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் பத்திரமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஒரு டைரியில் இதில் எழுதி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் உங்களுக்கு ஃபாலோஅப்ஸ்க்கும் அது யூஸ் ஆகும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இதை ஏன் நோட் பண்ணி வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு செஷன் 2 வரும்போது இந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும், மற்ற டேட்டாஸ் எல்லாமே அவங்க அதில் இருக்கும். ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷன் நம்பர்லாம் தேவைப்படும். அதற்காகவும் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்படிங்கிறதுனால தான் உங்களை அதை ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்கிறேன். இப்போ நம்ம JEE Main 2025 அதற்குரிய எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ பேப்பர் 1 அதாவது BE BTech, பேப்பர் 2A BArc, பேப்பர் 2B B Plan இது நீங்கள் தனித்தனியாக அந்த பேப்பர் மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா அதில் ஜென்ரல் கேண்டிடேட் மேலாக இருந்தால் 1000 rupees, ஃபீமேலாக இருந்தால் 800 rupees வரும். இது ஜென்ரல் EWS அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அல்லது OBC நான் க்ரீமி லேயர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா மேலுக்கு 900 rupees வரும், ஃபீமேலுக்கு 800 rupees வரும். SC ST PWD PWBD அதில் மேலாக இருந்தீங்கனாலும் ஃபீமேலாக இருந்தீங்கனாலும் 2 பேருக்குமே 500 rupees தான் வருது. அதுக்கப்புறம் தேர்ட் ஜெண்டருக்கு 500 rupees வருது. இது எல்லாமே நீங்கள் பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பர் எழுதினா மட்டும்தான் இந்த சார்ஜஸ் வருது. அதுக்கப்புறம் பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2A இதில் 2 பேப்பர் அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது 2 கோர்ஸுக்குமே நீங்கள் 2 ஸ்டடீஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அந்த கேட்டகரிக்கான மேலுக்கு 2000 rupees, ஃபீமேலுக்கு 1600 rupees வரும். இது ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு OBC நான் க்ரீமி லேயர் அந்த மேலுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2000 rupees, ஃபீமேலுக்கு 1600 rupees வரும். SC ST PWD PWBD அவங்க மேலுக்கு 1000 rupees, ஃபீமேலுக்கும் 1000 rupees வருது. தேர்ட் ஜெண்டருக்கும் 1000 rupees வருது. ஸோ இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ JEE மெயின் எக்ஸாம் செஷன் 1 எழுதும்போது உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா செஷன் 1 எழுதுகிற நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பர்சன்டைல் ஸ்கோர் பண்ணும்போது இந்த டேட்டாவுமே உங்களுக்கு பெரிதாக பார்க்கப்படுது. அதே மாதிரி உங்களோட எக்ஸாமோட அந்த டஃப் லெவலும் பார்த்திங்க அப்படின்னா செஷன் 2 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஷன் 1 மிஸ் பண்ணாமல் எல்லோரும் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள் செஷன் 1ல். செஷன் 2வும் உங்களுக்கு அதற்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு அடுத்த செஷன் 2 எழுதும்போது உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.